அதிமுக எம்எல்ஏ கிட்ட அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கையை பிடிச்சு மன்னிப்பு கேட்டிருக்காரு. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த மன்னிப்பு கேட்ட வீடியோ ஃபுல்லாக நீங்களே பாருங்க. எனக்கு தெரியாது, தவறான இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது. சரிங்களா? அமைச்சர் நீங்க எந்த கட்சியாக எனக்கு அதை பத்தி பேசுறது, நீங்க மக்கள் எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. இவர் தான் பழனி தொகுதியோட அதிமுக எம்எல்ஏ. இவர்கிட்ட தான் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருந்தாரு. இது எங்க நடந்துச்சுன்னா பழனியில் உள்ள கோயிலில் தான் நடந்துச்சு. இந்த கோயில் நிகழ்ச்சிக்காக தான் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அதிகாரம் சொல்லி எல்லாருமே வந்திருந்தாங்க அந்த விழாவுக்கு வந்ததுலேருந்து அதிமுக எம்எல்ஏ ஒதுங்கியே நின்றுருக்காரு. இது கவனிச்சுட்டே இருந்திருக்காரு அமைச்சர் ரமேஷ் அவர்கள். கொஞ்ச நேரத்தில் அதிமுக சேர்ந்தவங்க எல்லாரும் வந்து அமைச்சர் ரமேஷ்கிட்ட வந்து முறையிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னா, இந்த கோவில் விழாவில் எம்எல்ஏ அவர்களை மதிக்காத மாரி பண்ணியிருக்காங்க. அதாவது வெளியில் உள்ள பெயர் பலகை, இந்த ஊருக்குள்ள இந்த பெயர் பலகையில் எம்எல்ஏ பேரே போடலை. அதாவது அமைச்சர் எல்லார் பேரையும் போட்ட அதிகாரிகள் பேர் போட்டவங்க எம்எல்ஏக்கள் பேரை முக்கியமாக போடணும், அதை போடாமல் விட்டுட்டாங்க. மன்னிப்பு மட்டும் கேட்டது இல்லாமல் அடுத்து பண்ணாரு பாருங்க ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. அதிமுக காரங்க வந்து அமைச்சர் ரமேஷ்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அமைச்சர் இது உடனே பார்த்துட்டு இதை போய் உடனே அதிகாரிகளை போய் எல்லாரும் சத்தம் போட்டிருக்காரு. அந்த வீடியோவும் பாருங்க நீங்க. அவர் எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எங்களுக்கு அதுல பிரச்சனை கிடையாது. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதினா அவர் பேர் அதில் இருக்கணும், அவருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்க இந்த மாதிரி புரோட்டோகால்ஸ் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. புரோட்டோகால்ஸ் மிஸ் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு யாரா இருந்தாலும் சரி சார், இந்த கட்சி அந்த கட்சி தான் கிடையாது. அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி தானே, அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும் தானே. அப்ப அந்த புரோட்டோகால் மிஸ் ஆகாம பாத்துக்கன்னா நீங்க அவரை கூப்பிட்டு வச்சு அவர்கிட்ட பேசுங்க. நான் வரும்போதே பார்த்தேன், நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். சார் எங்க இருக்காரு? சரி பத்து இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, என்ன நடிக்கிறீங்களா? அது எப்படி எங்கே போனாலும் கேமராவோட போறீங்க, உங்களுக்கு மட்டும் இது மாதிரி விஷயம்லாம் நடக்குது, இதெல்லாம் நடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கு பின்னாலேருந்து. அதாவது இவர் வேணுக்குன்னு நடிச்சு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. திருச்செந்தூர் விஷயம் நல்ல விஷயம் தான். தெரியாமல் போய் அவரை பிடிச்சி அவரை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க, அதுவும் நல்ல விஷயம் தான். ஆனால் அதுலேயும் அவர்கள் ஜாதி பார்த்த மாதிரி அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நீங்களே கீழே சொல்லிட்டு போங்க, இது நடிக்கிறாரா இல்லையா எப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.